ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா பார்க்க போகிறோம். இந்த மாங்காவுடைய பேர் ஓவர்லாட் ஆஃப் இன்செக்ட். ஸோ யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவளன்னு பேசாமல் லெட் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோடைய வீட்டில் மாஸ்டர் நான் எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கிறது, கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு, வெளியே இருக்க அசாசினுக்கு பயந்து நான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, கிட்டத்தட்ட 7-8 லெவல்ல இருக்கக்கூடிய அசாசின்ஸ் எல்லாம் உன்னை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில பேர் நாங்க புடிச்சு போட்டு தள்ளிட்டாலும் கூட இன்னொரு சில பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. அதனாலதான் உன்னை நான் இங்கே இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாரு. அதுக்காக நான் எவ்வளவு நாள் தான் இங்கே இருக்கிறது, என்கிட்டயும் சில ட்ரம் கார்டு இருக்கு, அப்படியே இல்லைனாலும் நாங்க எவ்வளவு நாள் தான் இங்கே இருக்கிறது வெளியே இருக்க அசாசினுக்கு பயந்துக்கிட்டு. சார் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும்னு சொல்லிட்டு அசாசின் பொண்ணு மறைஞ்சிருப்பா, அவளை பிடிச்சி ஹீரோ வெளியே இழுக்கிறான். கொய்யால இவங்கடா இங்க பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் ஷாக்ல இருக்கும்போது எங்க அப்பன்னு திட்டுவாரு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அசசின் பொண்ணு கிளம்பி போறா. மாஸ்டர் அவ என்னதான் பவரை மறைச்சிக்கிட்டு என் கிட்டக்க வந்தாலும் சரி, நல்லா ஈஸியா அவளை டிடெக்ட் பண்ண முடியும். நான் எப்படி அந்த போட்டி டைமிங்ல கடவுள் இனத்துல இருந்து வந்தவனை கண்டுபிடிச்சி டிஃபீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? என்னை சுற்றி 30,000 மீட்டருக்குள்ள யார் வந்தாலும் அவங்கள பார்த்தின டீட்டெயில் எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு இப்படி ஒரு ஸ்கில் வந்துட்டு இருக்கா அப்படின்னா இந்த அசாசின் மேட்டரை நான் வாங்கிட்டே விட்டுடுறேன். அதோட இல்லாம இப்போ கிரேட்ஸியா 3 ஐலாண்டுக்குள்ள நடக்க போற போட்டிகள்ல கொஞ்சம் சின்சியரா இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டுட்டு, ஆமா மாஸ்டர், நான் போட்டி டைமிங்ல நான் என் எதிராளியை நான் போட்டு தள்ளிடுவேன், அப்போ எனக்கு கொஞ்சம் பேக்கப் இருக்கிறது நல்லதுதான்னு ஹீரோ சொல்றான். நீ தான் ஸ்ட்ராங் ஆனவன் நினைச்சிட்டு இருக்காத, ஆப்போனண்ட்டையும் கொஞ்சம் வேல்யூ பண்ணு அப்படின்னு ஸ்வாட் மாஸ்டர் சொல்றாரு. அந்த டைம் ஸ்வாட் மாஸ்டர் ஜியான்சன் இந்தாங்க டீ எடுத்துக்கோங்கன்ட்டு பிரின்சஸ் டீ எடுத்துட்டு வந்து தரா. ஏன்டா இவனடா எங்க பண்ற அப்படின்ட்டு அவர் ஷாக்ல இருக்கும் போதே லூவஸோடவோ பெட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. யூ வந்துட்டு அவருடைய ஃபயர் பவர் யூஸ் பண்ணி பண்ணிய சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா வாழ்க்கை எப்படி அனுபவிக்கணும்னு நான் வாங்கிட்டு தான் கத்துக்கணும்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் சொல்லும் போது, மாஸ்டர் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அவங்களே தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னியோட எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம், நம்ம இனிமேட்டு போய் பீஸ்ட் ஹண்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகுவோம்னு சொல்றான். இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா ஒரு பாலைவனத்தை காட்டுறாங்க. அந்த பாலைவனத்துல ஏகப்பட்ட சோல்ஜர் நின்றுட்டு ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏட்சியாவுல இருக்கக்கூடிய ஜியான்சனை போட்டு தள்ளறதுக்காக நம்மளுடைய ஆளுங்க போனவங்க யாருமே திருப்பி வரல. ஏன்னா இது ஒரு பேட் நியூஸா இருந்தாலும் கூட ஜியான்சன் இப்ப வெளியேற ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனை போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. அழிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நமக்கு காட்டணும், அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் சொல்றான். அந்த இடத்துக்கு சதுரா நாட்டை சேர்ந்த ஒரு அசாசின் வரான். ஒரு நார்மலான அசாசின் இல்ல, அவன் ஒரு 7th லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அசாசின். வந்தவனும் நான் போயிட்டு அவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு பின்னாடி இருந்த 2 சோல்ஜரும், ஏண்டா உன் கையில வெறும் புல்லாங்கல் தான் இருக்கு, இதை வச்சுட்டு இந்த பேரையோட கொண்டு வர மியாஸ்மா பூச்சி ஹேண்டில் பண்றவனா உன்னால போட்டு தள்ள முடியுமா? உங்க லீடரான காட் அசாசின் அவனை கூட்டிட்டு போய் அவனை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க 2 சோல்ஜரும் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேர்த்தோட தலையும் துண்டா போகுது. அந்த இடத்துக்கு அந்த காட் லெவல் அசாசின், அதாவது 8th லெவல்ல இருக்கக்கூடிய அசாசின் வந்துடுறான். அவனை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய சோல்ஜரை நான் தான் கட்டுப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்த ஒரு சோல்ஜரும் சொல்லிடுறான். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு 5th லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அசாசின் பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அவ கையில ஒரு பவர் இருக்கு. இந்த பவர் மூலயமா என்னால ஜியான்சனுடைய 9 மியாஸ்மா பூச்சை கட்டுப்படுத்த முடியும்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஆல்ரெடி எங்க ஒரு ஆள் அவனை கொல்ல போறன்னு போயிட்டு ஒருத்தன் செத்து போயிருக்கான். அப்படி செத்து போனாலும் சரி, அவன் ஹீரோ வந்து ஒரு டார்க் பவர் யூஸ் பண்றான்னு எங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிருக்கான். எங்களை போய் நீங்க இப்படி சொல்லலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போது மன்னிச்சிருங்கன்ட்டு அந்த சோல்ஜரும் சொல்றான். பக்கத்துல அந்த 1st லெவல் அசாசினுமே பூச்சை இவ டீல் பண்ணிக்குவா, அந்த டார்க் பவரை இவன் டீல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாங்க காட்டுறாங்க. இவனும் ஒரு அசாசின் தான். இவன் 4th லெவல்ல இருக்கான். இவனுடைய பேர் வந்து சிவா. ஸோ இவனால டார்க்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 1st லெவல் அசாசின்னு சொல்றான். எல்லா பிளானும் கரெக்டா இருக்கு, ஆனா நாங்க போற இடத்துல 9th லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டீமன் இருக்கு, அது வந்து அட்டாக் பண்ணும். அதோட இல்லாம நாங்க எல்லாரும் சண்டை போடும் போது அதுல ஏற்படுற பவர் ஃபிக்சுலேஷன்னால நிறைய பேர் எங்களை நோட்டீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜியான்சன் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதே அதை என்கிட்ட விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் ஒரு கிளாத்தை வெளியே எடுக்கிறான். இந்த கிளாத்தை யூஸ் பண்றது மூலியமா இவங்களுடைய பவர்
பிரசன்ஸ் வெளியே போகாம இந்த கிளாத்தால தடுக்க முடியும். அதனால நீங்க தாராளமா சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா ஒரு பொண்ணையும் ஒரு குழந்தையும் தான் காட்டுறாங்க. கூட இருக்கிற எல்லா மக்களுமே அங்க பாருங்க ஜியான்சன் போறாரு பறந்து மியாஸ்மா பூச்சிரன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ மியாஸ்மா பூச்சி மேல நின்னுகிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கான். அப்பா இப்ப நம்ம என்ன டூர் போறோமான்னு சொல்லிட்டு நயன் கேட்கும்போது ஆமான்னு ஹீரோ சொல்றான். அப்பா என்ன மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லாமே பேக் வச்சிருக்காங்க எதுக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்கம்மான்னு ஹீரோ சொல்றான். அப்ப நாங்களும் போலாமான்னு சொல்லிட்டு வீட்லும் நயனு கேட்கும்போது போலாம். அத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு கீழ பார்க்கும்போது அந்த பொண்ணையும் குழந்தையும் பார்த்துடுறான். ஹீரோடைய சிஸ்டம் அவங்க யாருன்னு போட்டு காட்டிடுது. அந்த பொண்ணு வந்து 7th லெவல்ல இருக்கக்கூடிய ஃப்ரோசன் நாட்டை சேர்ந்த ஒரு அசாசின். இவ வந்து சாம் பண்றதுல கொஞ்சம் கில்லாடின்னு போட்டிருக்கு. கீழ இருக்க குட்டி குஞ்சா மாதிரி இருக்க அந்த பொண்ணு தான் 7th லெவல் அசாசின் இருக்கக்கூடிய ஒரு அசாசின் தான். பாய்சன் கொடுக்கறது, தப்பிக்கிறது, உருமாறுதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு தான் ஓபி ஸ்கில் இருக்கு. ஆனா ஹீரோ இவங்க 2 பேர்த்தோட டீட்டெயிலும் சிஸ்டம் மூலமா கண்டுபிடிச்சிட்டு சரி இங்க என்ன சண்டை போட்டா கண்டிப்பா இங்க இருக்க மக்களுக்கு தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வெளியே கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சிட்டியை விட்டு வெளியே போறான். அதை பார்த்துட்டு ஜியான்சன் கூட எந்த ஒரு பாடி கார்டுமே கிடையாது. இதுதான் நல்ல சான்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை நான் போட்டு தள்ளிட்டேன்னா எங்க ஃப்ரோசன் அசாசின் குரூப்புக்கு ஒரு நல்ல பெருமை வந்துடும். சிஸ்டர் நீ என்ன சொல்றன்னு சொல்லிட்டு சைட்ல பார்க்கும்போது குட்டி குழந்தை வெறித்தனமா ஜியான்சனை துரத்திட்டு போயிட்டு இருக்கு. அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோ வெளியே மியாஸ்மா பூச்சிய ஸ்லோவா பறக்க சொல்றான். அதே நேரத்துல காப்பாத்துங்க காப்பாத்துங்க என் அக்காவை பாம்பு கடிச்சிருச்சு காப்பாத்துங்க அப்படின்ட்டு அந்த விஷவாண்டு சாமிங் பவரை யூஸ் பண்ணிட்டு இருப்பா இல்லையா அந்த பொண்ணை வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன ஒரு கேவலமான நடிப்புன்ட்டு மனசுல நினைச்சிட்டு ஹீரோக்கா போயிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு பாம்பு கடிச்சிச்சா இருங்க நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது ஆடு சிக்கிக்கிச்சு ஆக்டிவேட் சாம் பவர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாம் பவர் யூஸ் பண்றா. ஹீரோவுமே ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். உங்க கிட்டக்க வர வர என்னுடைய இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க உடம்புக்குள்ள இருக்க பாய்சனை நான் அப்சர்வ் பண்றேன். அந்த பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதே நேரத்துல குட்டிச்சாத்தான் ஹீரோக்கு பின்னாடி போய் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் மாட்டிக்கிட்டேன்னு நீங்க நினைச்சீங்க ஆனா நீங்க தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு பீட்டில் கூட ஃபியூஷன் ஆகி அந்த சாம் பண்ற பொண்ணுக்கு ஒரு அடி அவ கீழே விழுந்துடுறா. இதை பார்த்துட்டு அவ குட்டிச்சாத்தான் ஷாக்ல இருக்கும் போதே நயன் மியாஸ்மா பூச்சி அவளை அட்டாக் பண்ண போகுது. நயன் மியாஸ்மா பூச்சி அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு அவளும் வேகமா ஓடி தப்பிக்க ஆரம்பிக்கிறா. நீ என்னை விட்டுட்டீங்கன்னா என்கிட்ட இருக்க பொக்கிஷத்தை எல்லாத்தையுமே வாங்கிட்டு தரேன்னு சொல்லிட்டு அவ ஓட ஆரம்பிக்கிறா. என்னது இவ என்னை விட வேகமா போயிட்டு இருக்கா. என்னோட தண்டர் பவர் யூஸ் பண்ணி ஈஸியா டெலிபோர்ட் பண்ண முடியும். ஆனா அப்படி இருந்துமே இவளை பிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். என்னுடைய டொமைனை ரிலீஸ் பண்ணாதான் இவளை ஏதோ கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போதே குடிச்சுதான் ஓடும் போது சொல்லியிருப்பா இல்லையா என் ட்ரெஷர் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன்ட்டு. அதை யோசிச்சு பார்த்துட்டு அவளை பின்தொடர்ந்து நான் வரத்துக்கு இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்படின்னா ஏதோ ஒரு ட்ராப்பே அங்க இருக்கு. அப்படின்னா எனக்காக அங்க ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு மொத்தமா முடிச்சு விட்டு வந்துடலான்ட்டு ஹீரோ முடிவு பண்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். பாய்.